பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடைசியாக உங்களுக்கு முன்னால் தர்மம் கொடுத்து விட்டு யார் சொல்லி காட்டுவார்களோ, தர்மம் வாங்கியவருக்கு நோவினை கொடுப்பாரோ, அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி யார் தர்மம் செய்வாரோ அவருடைய தர்மத்துக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது. அந்த மாதிரியெல்லாம் வேலையை பார்த்து உங்கள் தர்மத்தை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறினான். அதற்கு உதாரணத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறினான். இப்போ அடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வமசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் இப்திகா மரதாத்தில்லாஹி வ தஸ்பீத்தம் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடியவர்களாக, தேடியவர்களாக, தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கையோடும் எவர்கள் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்களோ, தர்மம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு உதாரணமாகிறது அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதாவது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் என்ற நம்பிக்கையும் உள்ளத்திலே வைத்து கொண்டு, ஏன்னா ரெண்டு விஷயமும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதும் எண்ணம் இருக்கு, இன்னொன்று அல்லாஹ் நன்மையை கொடுப்பான் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறது. இது ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நோன்புடைய விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது ஹதீஸில் சொல்லுவாங்க, மன்சாம ரமதான், யார் ரமதானிலே நோன்பு வைப்பார்களோ, ஈமானோ வஹ்திசாபன், ஈமானோடும் நம்பிக்கையோடும், எஹ்திசாபோடும் அப்படின்னு இருக்கு. அப்போ அது மாதிரி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவர் தர்மம் பண்ணுறார். அதே மாதிரி அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடையும் அவர் தர்மம் செய்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உதாரணம் அல்லாஹ் தாலா சொல்கிறான். எப்படி உதாரணம்னா, கமசலி ஜன்னத்தின் பி ரபுவத்தின், உயரமான பூமியில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தை போல். ரபுவான்னு சொன்னால் இந்த ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள். ஆறு பள்ளத்தில் தான் ஆறு இருக்கும், பள்ளத்துல ஆறு ஓடும், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூமி, அதை ஒட்டுநாப்புல இருக்கிற பூமி, அதுக்கு ரபுவா என்பதாக சொல்லப்படும். ஸோ அந்த ரபுவாவுடைய அந்த பூமியில், அதாவது உயரமான அந்த பூமியில் இருக்கக்கூடிய தோட்டத்தை போல, அந்த தோட்டத்தில் அசாபஹா வாபிலும், பெரிய மழை பொழிகின்றது. பெரிய மழை பொழிந்தது அப்படின்னு சொன்னால் ஃபாத்தத்து உக்குலஹா தீஃபைன், அந்த தோட்டம் அதனுடைய விளைச்சலை இரட்டிப்பாக கொடுக்கும். ஃபைல்லம் யுசிபஹா வாபிலுன், பெரிய மழை அதிலே பொழியவில்லை அந்த தோட்டத்திலே அப்படின்னு சொன்னாலும், ஃபத்தல்லுன், ஒரு சின்ன மலை சாரல் பட்டாலும் அல்லது பனி சாரல் பட்டாலும் அதுவும் அதற்கு போதுமானது தான். அதனுடைய லாபத்தை, அதனுடைய விளைச்சலை, அதனுடைய மாசூல் என்னவோ அந்த மாசூலை அது கொடுக்கத்தான் செய்யும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த ஆத்தோரத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் இருக்கிறதே, அந்த தோட்டத்தில் மழை பெய்தது அப்படின்னு சொன்னால் விளைச்சல் அமோகமாக இருக்கும். மழையே பெய்யலை அப்படின்னு சொன்னால் சும்மா அந்த ஆற்று தண்ணியை அந்த அந்த மரங்கள் நீர்ப்பாசனமாக அது எடுத்துக்கொண்டு அது அதனுடைய பலனை கொடுக்கத்தான் செய்யும். மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய தோட்டத்தை விட இந்த தோட்டங்களில் கிடைக்கிற லாபம் அது அதிகமாகத்தான் இருக்கும். இது மூமினுக்கு அல்லாஹ் தாலா உதாரணம் சொல்லுகின்றான். ஒரு மூமின் செய்யக்கூடிய தர்மம் இருக்கிறதே, அது வீணா போகவே போகாது, எதனாச்சும் அவருக்கு கிடைக்கும். வெறும் கையாலாம் அவர் திரும்ப மாட்டார். ஆனால் இஹ்லாஸை பொறுத்து நன்மைகள் கூடும். இந்த அல்லாஹ் உதாரணம் சொல்கிற மாதிரி, எப்படி மழை பெஞ்சிச்சுன்னா அந்த தோட்டம் அதனுடைய விளைச்சலை ரெட்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே, அது மாதிரி இஹ்லாஸு கூட கூட இஹ்லாஸுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தாலா இருக்கிறானே, நன்மைகளையும் அல்லாஹ் அதிகமாக அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இஹ்லாஸு குறைய குறைய நன்மைகளும் குறையும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் போகுமான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லாமல்லாம் போவாது, எதனாச்சும் ஒன்று கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் செய்யக்கூடிய தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது. இது ஏற்கனவே அல்லாஹ் தாலா அந்த முந்தின ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டான்.
செஞ்ச தர்மத்தை சொல்லி காட்டக்கூடாது. தர்மம் வாங்கினவருக்கு நோவினை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி பகட்டுக்காக அது மாதிரி எல்லாம் தர்மம் செய்யக்கூடாது. நீங்க அல்லாஹ்வுக்காகன்னு தர்மம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க இஹ்லாஸுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் தாலா இருக்கிறானே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த ஆயத்துல. அல்லாஹ் பிறகு சொல்றான், வல்லாஹு பிமா தஅமலூன பசீர். அல்லாஹ் தாலா நீங்க செய்யக்கூடியவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த ஆயத்தை அல்லாஹ் முடித்து விட்டு அடுத்த ஆயத்து அயவத்து அஹதுக்கும். இந்த ஆயத்துல ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்றதை விட அவனுடைய முடிவு இருக்கிறது அது நல்ல முடிவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கார்கூன்களாகிய உங்களுக்கும் பொருந்தும், உலமாக்களாகிய எங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும் இந்த ஆயத்து. இந்த ஆயத்துல அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். முடிவு இருக்கிறதே நல்ல முடிவாக இருக்கணும். அது அல்லாஹ் தாலா சொல்றான். மூத்தா போகும்போது வாழ்ந்தது நல்லவனா வாழ்ந்து மௌத்தா போகிற நேரத்தில் அவன் ஈமான் இல்லாமல் அவனுடைய ஹாத்திமா சரியில்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். மறுமையில் போய் என்ன செய்வார் அவர்? அதுக்கு அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஒரு உதாரணத்தை கொண்டு இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா புரிய வைக்கிறான். அயவது அகதுக்கும், உங்களிலே ஒருவர் ஆசைப்படுவாரா? அல்லாஹ் கேட்குறான். அயவது அகதுக்கும், உங்களிலே ஒருவர் ஆசைப்படுவாரா? அந்த கூணலகு ஜன்னா, அவருக்கு ஒரு தோட்டம் இருக்கு. என்ன தோட்டம்? மின் நகீலியும் வாய்னாப், பேரிச்சப்பழங்களுடைய தோட்டம், திராட்சையினுடைய தோட்டம், இது அவருக்கு இருக்குது. தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த தோட்டங்களுக்கு கீழே ஆறுகள் ஒளிந்தோடி கொண்டு இருக்கிறது. ஆறு ஓடுது. லஹு ஃபிஹா மின் குல்லி சமராத், அந்த தோட்டத்தில் எல்லா விதமான லாபங்களும் அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எல்லா விதமான கனிகளும் அவருக்கு அந்த தோட்டத்திலே கிடைத்து கொண்டிருக்கிறது. பலவிதமான ஃப்ரூட்ஸுகள் அந்த தோட்டத்தின் மூலமாக அவருக்கு வருது. அவர் நல்லா அமோகமாக இருக்கிறார். வசாபகுல் கிபர், அவருக்கு வயோதிகம் ஏற்படுகிறது. வலகு சுரியத்துன் துஆஃபா, அவருக்கு பலகீனமான பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ என்ன ஆகுது? ஃபசாபஹா ஏசாரு, அல்லாஹ் தாலா புயல் காற்றை அல்லாஹ் தாலா அனுப்புகின்றான். ஃபசாபஹா ஏசாரு, அல்லாஹ் தாலா இருக்கிறானே புயல் காற்று அந்த தோட்டத்துக்கு வருகிறது. ஃபீஹி நாருன், அந்த புயல் காற்றிலே நெருப்பும் இருக்கிறது. அந்த நெருப்பாகப்பட்டது ஃபஹ்தரக்கத், அந்த தோட்டத்தையே எரித்து சாம்பலாக்கி விட்டதுக்கு. இது அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அதாவது இந்த ஆயத்தை பற்றி புகாரியில் ஒரு ரிவாயத் இருக்கு. அமீருல் மோமினின் ஹதரத் உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹ் தாலா அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்க சஹாபாக்கள் இடத்துல கேட்குறாங்க, எப்பா இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சுன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? இந்த ஆயத்துடைய பின்னணி என்ன, சபபுன் நுசூல் என்ன அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு ஆலம், அல்லாஹுக்கு தாங்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கோபமாயிட்டாங்க. யோ, தெரியுமா தெரியாதாயா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுமா தெரியாதா, எஸ்ஆர் நோ, உடனே சொல்லு அப்படி சொன்னாங்க. அப்போ குரானுக்கு தஃப்சீர் சொல்கிறதுக்கே உள்ளவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹ் தஆலா அன்ஹு, ரயீசுல் முஃபஸ்ஸிர், குரானுக்கு விளக்கம் அளிப்பவர்களுடைய தலைவர்னு சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அவங்க என்ன சொல்கிறாங்க? ஹஜ்ரத் உமர் அவர்களிடத்துல, அமீருல் மோமினின், என் மனசில் ஒன்று படுது, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. தைரியமாக சொல்லுப்பா, சின்ன புள்ள அவர். பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கும்போது சின்ன புள்ள பேசணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க தானே செய்யும் அந்த புள்ள. பெரிய பெரிய ஆளுகள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க, சின்ன பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதுனா சின்ன பிள்ளை பேச கொஞ்சம் சங்கடப்படும். அப்போ அதனால் நான் ஒரு விஷயம் மனசில் தோணுது, நான் சொல்லட்டுமான்னு அவர் கேட்குறாரு. பயப்படாமல் சொல்லுக்கண்ணு அப்படி சொல்கிறார் அவர், உமர் ரதியல்லாஹ் தஆலா அன்ஹு. அப்போ அதில் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹ் அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இதில் அல்லாஹ் தாலா என்ன விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னா, ஒரு செல்வந்தர் அவர் வாழ்க்கையில் நல்ல அமல்கள் எல்லாம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் சைத்தான் இருக்கிறானே அவருடைய உள்ளத்தை கெடுக்கிறான். உள்ளத்தை கெடுத்ததுக்கு அப்புறமேல அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு? பாவம் பண்ணுறாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தா அந்த பாவத்தோடையே அவர் மௌத்தா போயிடுறாரு.
அல்லாஹ் தாலா அதுக்குத்தான் இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அதுதான் இதனுடைய பின்னணி அப்படின்னு சொல்லி இப்படி அவர் சொன்னார். அப்போ அல்லாஹ் தாலா இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லமல் செய்யக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லமல் ஒருத்தர் செஞ்சார் வாழ்க்கையில, நல்லமல் செஞ்சுட்டு பிறகு பாவத்துல போய் மாட்டிக்கிட்டார். நல்லமல் செய்வது பெரிய விஷயம் அல்ல. அந்த நல்லமல்ல கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்தோட இருக்கணும். அதனால தான் யூசுஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க எப்போ பார்த்தாலும் பெரிய ஆலிம் அவங்க. ஹஜ்ரத் யூசுஃபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க எந்த இஸ்திமா நடந்தாலும் அந்த இஸ்திமாக்கள்ல ஹஜ்ரத் பேசுறது குர்ஆனுடைய அந்த ஆயத் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாவை தன்னுடைய ரப்பு என்று கூறினார்களோ, சும்மஸ்தகாமு பிறகு இஸ்திகாமத்தாக இருந்தார்கள், அதை தான் சொல்லுவாங்க. அந்த ஆயத்தை தான் படிப்பாங்க. ஏன்னா இஸ்திகாமத் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இஸ்திகாமத்துங்கிறது பெரிய விஷயம். அல்லாஹ் நமக்கு என்ன தௌஃபீக் கொடுத்தானோ அந்த தௌஃபீக்கோட கடைசி வரையிலும் இருப்பது, அல்லாஹ் கொடுத்த ஈமானை காப்பாத்துறது பெரிய விஷயம் அது. அதனால தான் அல்லாவே துவா செய்ய சொல்றான், ரப்பனா லா துஸிக குலூபனா, எங்கள் இறைவா எங்களுடைய இதயத்தை நீ புரட்டி விடாதே, மாத்தி விடாதே, பாத இது ஹதைத்தனா, நீ ஹிதாயத் எங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேல மாத்திராத, நல்லவனா வாழ வச்சுட்டு அப்புறம் கெட்டவனா எங்களை ஆக்கி விட்டுறாத ரப்பே. இப்படி துவா செய்யின்னு அல்லாஹ் தாலா சொல்றான். இதயம் அல்லாஹ்வுடைய கையில. யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனி. இதயத்தை அல்லாஹ் எப்படி நினைச்சாலும் மாத்துவான். இப்படியும் மாத்துவான், அப்படியும் மாத்துவான். யாருக்கு எப்போ எப்படி ஒன்றும் தெரியாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ இஸ்திகாமத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஆயத்துல அல்லாஹ் தாலா அதை தான் சொல்றான். ஒருத்தர் நல்லவரா வாழ்ந்தாரு, அப்புறம் பாவத்துல அகப்பட்டாரு, பிறகு பாவத்திலேயே இருந்துட்டு அவர் மௌத்தா போறாரு அப்படின்னு சொன்னா அவருடைய புண்ணியமெல்லாம் அழிஞ்சு போயிடும். எப்போ வயோதிகத்துல அவருக்கு தேவைப்படுமோ புண்ணியங்கள், நன்மைகள் எப்ப தேவைப்படுமோ மரணத்துக்கு அப்புறமேல, அப்போ ஒரு புண்ணியமும் அவர்கிட்ட இல்லை, நன்மையும் இல்லை அப்படின்னா அல்லாஹ் தாலாட்ட போய் அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு தான் அல்லாஹ் இதுல ஒரு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தாலா சொல்றான். ஒருத்தர் வாலிபத்துல இருக்கும்போது நிறைய சம்பாதிச்சாரு, தோட்டந்தொரவெல்லாம் இருக்குது, விளைச்சல் வருது, அமோகமான விளைச்சல் எல்லாம் வருது, சம்பாதிச்சாரு. ஒரு கட்டத்துல வயசாயிருச்சு, இனி உழைக்க முடியாது அவரால். அல்லாஹ் சொல்ற உதாரணம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் என்னுடைய பாஷையில நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கட்டம் வருது, வயோதிகம் ஆயிருச்சு அவருக்கு. வயோதிகமானதுக்கு அப்புறமேல அவரால் உழைக்க முடியல. அந்த தோட்டத்தினுடைய வருமானத்தை வச்சு தான் அவர் வாழ்வாதாரம், அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அவருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க, உலகு சுரியத்துன் துஆஃபா, லுஆஃபான்னு பலவீனமான பிள்ளைங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க, கை பிள்ளைங்க இருக்குதுங்க, சம்பாதிக்கிற பிள்ளைங்க இல்லை, எல்லாம் கை பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது. அந்த தோட்டத்துல இருந்து வர வருமானத்தை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இப்போ இந்த நேரம் பார்த்து புயல் காத்து வந்து, நெருப்பு வந்து அந்த தோட்டத்தையே எரிச்சு சாம்பலாக்கிருச்சுன்னா, இப்போ அவர் உழைக்கவும் முடியாது, பிள்ளைங்களும் 10 காசு சம்பாதிச்சு கொடுக்க முடியாது. இவர் எவ்வளோ கஷ்டப்படுவார்? இப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அயவது அஹதுக்கும், உங்களில் ஒருத்தர் ஆசைப்படுவாரா? அல்லாஹ் அதை தான் கேட்குறான். உங்களில் ஒருத்தர் ஆசைப்படுவாரா? யாரும் ஆசைப்பட மாட்டான். அல்லாஹ் அதுதான் கேட்குறான், அயவது அஹதுக்கும், உங்களில் யாராவது ஆசைப்படுவீர்களா அப்படின்னு. அது மாதிரி தான் நன்மைகளை புண்ணியங்களை சம்பாதிச்சு பிறகு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தும் ஹிதாயத்தில் இருந்து வெளியில போயிட்டாரு ஒருத்தர் அப்படின்னு சொன்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். எல்லாம் அழிஞ்சு போயிடும். செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாமல் அந்த புண்ணியங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். உலமா பெருமக்கள் இதுவும் சொல்லுகிறார்கள், வாழ்க்கையில வயோதிக காலம் இருக்குதே, அந்த காலத்துல அல்லாஹ் தாலா வறுமையை அல்லாஹ் கொடுத்துடக்கூடாது. வயோதிகத்தோடு இருக்கக்கூடிய வறுமை இருக்கிறதே, அது கொடுமையான ஒரு செயல். அதனால தான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய துவாக்கள்ல அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வாங்க. அல்லாஹும்ம அவுசி ரிஸ்கிக, அல்லாஹும்ம அவுசி ரிஸ்கிக இந்த கிபரி சின்னி ஒன் கிதாயி உமுரி. அல்லாவே என்னுடைய வயசான காலத்துல உன்னுடைய ரிசுக்கை எனக்கு விசாலமாக கொடு. என்னுடைய ஆயுள் காலம் முடியுகின்ற தருணத்தில அந்த நேரத்தில் எனக்கு உன்னுடைய ரிசுகை விசாலமாக கொடு அப்படின்னு அல்லாஹ் தாலா இடத்துல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அதிகமாக துஆ செய்வாங்க. வயசான காலத்துல காசு பணங்கள் கையில இருந்தா தான் பெத்த புள்ளையா இருந்தாலும் கூட நிக்கிறானுங்க. இல்லைன்னா சொத்தை முன்னாலேயே பிரிச்சு கொடுக்குற ஆளுகளை நம்ம பார்க்குறோமா இல்லையா? நிறைய பேர் அதுக்கப்புறம் வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. இல்ல மாஷா அல்லா, யாராவது நல்ல பிள்ளைங்க இருந்தா உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆ இருக்கிற வரைக்கும் அத்தா 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 அம்மா அம்மா அப்படிங்கிறானுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கி புட்டு போயா அப்படின்ட்டு போயிடுறானுங்க. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த துஆ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக செய்வாங்க. அப்போ அல்லாஹ் தாலா அந்த உதாரணத்தை தான் அல்லாஹ் சொல்றான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதாலிக யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத் லஅல்லக்கும் ததஃபக்கருன், நீங்கள் விளங்குவதற்காக சிந்திப்பதற்காக வேண்டி அத்தாட்சிகளை ஆயாத்துகளை உங்களுக்கு அல்லாஹ் தாலா இது போல விளக்கப்படுத்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது குரான்ல இந்த மாதிரி இருக்கு. ஒதில்கல் அம்சால், இந்த உதாரணங்கள் நத்ரிபுஹா லின்னாஸ், மக்களுக்காக நாம் சொல்லி இருக்கிறோம். ஒமா யாக்கிலுஹா இல்லல் ஆலிமுன், ஆலிம்களை தவிர வேற யாரும் அதை விளங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா குரான் ஷரீஃபில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கிறான். இப்படி பார்க்கும்போது இந்த ஆயத்தில் அல்லாஹ் வந்து மனிதனுடைய முடிவு அது நல்ல முடிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளக்கப்படுத்துகின்றான். பிறகு அல்லாஹ் தாலா யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தையபாத்தி மா கஸபுத்தும், இது நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி